வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோல கிட்டார் வாசிக்கிற நாயில இருந்து ஜிப்பா சட்டை போட்ட யானை வரைக்கும் மேற்கொண்டு வச்சுட்டு போன பீஸாவை திருடி தின்ன தலைக்காணி உள்ள தலையை விட்ட முட்டை கண்ணனு பல தானே பார்க்கலாம். ஸோ 10 நிமிஷம் பிரச்சனை ஒரு அடிச்சுட்டு சரி வாங்க போலாமா. இப்ப வந்து 10 கிலோ தான் கொள்ளுன்னா இவன் 12 கிலோ இருக்கிறாங்க. 2 கிலோ எவ்வளவு சுருக்கினாலும் குறைய மாட்டுதே. எவ்வளவு பெரிய அதிசய நிகழ்வை என் வீடியோல பிடிச்சிருக்கேன் தெரியுமா? ஓடுற மாதிரி சவுண்ட போன்ல வச்சுட்டு அதை போய் காது பக்கத்துல வைக்க அவருக்கு காதை பிடிச்சி அப்படி பண்ணா சொர்க்கத்தோட வாசப்படி வரைக்கும் போயிட்டு காலிங் பில் அடிச்சுட்டு வருவாருங்க. சண்டை போடுற மாதிரி இருந்தா பக்கத்துல இருந்து சண்டை போடணும், இல்ல அடிச்சுக்கிட்டு எதனா ஒண்ணு பண்ணணும். அவன் தாம்பரத்துல இருக்கிறான், இவன் பீச் ஸ்டேஷன்ல இருக்கிறான். கேட்ட சண்டையா அவருக்கு தானே சார் கஷ்டப்பட்டு மரத்தை எடுத்துன்னு வந்து ஷைனிங் பண்ணி அவருக்காக தானே பார்த்து பார்த்து பண்ணது எல்லாத்தையும் தூங்கட்டும். அப்படி தலை கீழே போட்டுட்டு சாப்பிடுறோம் சுகம் இருக்குது. நாளைக்கு காலைல இருக்கிறானான்னு பாருங்க. இல்ல தர்பூசணி பழம் கிலோனா 1000 ரூபாய்க்கு விற்குது. 5 ரூபா 20 ரூபா இருக்க போது. வெறும் தொப்பியை மட்டும் வாங்கி வந்துக்கிறீங்க. நல்லா கூடையும் சேர்த்து வாங்கிடுவாங்க. ஏங்க அவங்க பூனையை போட்டு கொடுமை பண்றாங்க. என் 2 கண்ணால நான் உட்காந்து பார்த்தேன். ஆமா அதனடா. ஹலோ தொடர்புல இருக்கிறீங்க நல்லா தெரியுது. ஆனா ஏதோ ஒரு காற்றோட்டமான பகுதியில் இருக்கிறீங்கிறதால சிக்னல் கிடைக்கல. கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. இவனையாங்க மோஸ்ட் டேஞ்சரஸ் பிரீடுன்னு சொன்னீங்க. நடு ரோட்ல படுத்துன்னு சீஸ் தரலன்னு பார்த்து தூங்கிட்டான். இவனை எப்படி இப்ப நான் எழுப்பி கூட்டும் போறது? இசையமைப்பாளரே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா பக்கத்து ரூம்ல நாங்க நிம்மதியா தூங்க முடியும். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க ஸ்கூட்டி எங்க எடுத்தாலும் அவர் டானு வந்து ஏறிப்பாரு. ஏன்னா சோப்பு ஜாமான வாங்கி வந்து போடுங்க. எவ்வளவு போர் அடிச்சா புள்ள போயிட்டு பாவம் கதவு கூட கதகளி ஆடிக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு OLXல உட்காந்து 1 மாசம் தேடி கம்மி விலைக்கு சோஃபா வாங்கி போட்டா உட்காந்து நீ ஏறி உட்காந்து உனக்கா வாங்கினது சோஃபா? வீடு ஃபுல்லா அவரோட கலைத்திறனை காமிச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு. அடிக்க கூடாதாமா அப்படியே வந்து ஐஸ் வைக்கிறாரு. எனக்கு எட்ட முடியாத தூரத்துல போய் நின்னுக்கிறியா? உங்களை அட்டாக் பண்றதுக்கு நான் ஒருத்தனை வளர்த்துனுங்கிறேன். இது தூங்கினுங்கிறான். தூக்கி விடுறான். சார் ஆளை பார்த்தாலும் நார்மலா தெரியலங்க. ஜிப்பா சட்டெல்லாம் போட்டு பெரிய எடுத்து பசங்க மாதிரி இருக்கிறானுங்க. ஆரம்பத்தில் வாங்கும் போதே செட்டிங்ஸ் காது நல்லா 300 சென்சிட்டிவிட்டியில் ஆனும் தான் வாங்கி வந்ததே. நம்ம பீட்சாவை தொடவே மாட்டோம். நம்ம கிட்ட வச்சுட்டு போறான். ஐயோ பாவம் பரவாயில்ல. அவனுக்கு நம்ம ஒன்று தூக்கி அவன் சீட்ல சொருவியாச்சுல. மீதி நம்மளுக்கு தான். அடேங்கப்பா சட்டெல்லாம் டிசைனா பக்காவா இருக்குது. எத்தனை மூலத்துக்கு வாங்கினீங்க? அவரை எப்பயுமே கொஞ்சிக்கிட்டே இருக்கணுங்க. நீங்க கை எடுத்தீங்கன்னா உருன்னும். அது ஆனா டம்மி பீஸ் தான் வச்சுங்க. அவர் நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிறீங்க. இந்த ஏரியால இருக்கிற டாப் செலிபிரிட்டி லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல இருப்பாரு அவரு. யாரா நீ? எத்தனை நாள் ஆகுது பிறந்து? 2 வருஷம் ஆகுதா? ஐயோ 2 வருஷமாவா சோறு போடாம இருக்கிறாங்க? இவ்வளவு குட்டியா இருக்கிற. சேர்க்க சரி கிடையாது. எப்ப பார்த்தாலும் நான் நாய்களோடயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் நாய்ங்க புத்தி தானே ஒரு உனக்கும். இப்படி போயிட்டு முறைக்கிற மாதிரி நின்னா உனக்கு எதுவும் தர மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கிறேன்ல அப்படி கேட்டேன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். சும்மா நின்றுட்டு இருந்த பிள்ளைகிட்ட போயிட்டு உன்ன நாங்க வாங்கிட்டுலாம் வரல. குப்பை தொட்டில இருந்து தான்டா பொறுக்கிட்டு வந்தோம்னு சொல்லிட. நேரா போய்கிட்டு இருக்கவர் 90 டிகிரி லெஃப்ட் எடுப்பாருங்க அவரு.
சார் பார்த்தேன் கடையில கியூட்டா சுத்திக்கிட்டு இருந்தான், வருமானு கேட்டா வராதுன்னாங்க, நான் கயிறு கட்டி தூக்கி போட்டு வந்துட்டேன். இதுல எதனா தப்பு இருக்குதுங்களா? ஒரு முட்டா பயலா இருக்கிறேடான்ட்டு தெரியாதனமா ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். You dumb hoe. I'm so sorry. I take it back. ஏதாப்ப அபார்ட்மெண்ட் 3வது மாடியில இருந்து ஒருத்தர் என்ன குறுகுறுன்னு பாத்துனுங்கறான். கண்டேன் என்னுடையவளை தந்தேன். யார கதவை தான் தட்டுறாங்கன்ட்டு விறுவிறுன்னு ஓடி வந்து பார்த்தா இவன் லெக் எக்ஸசைஸ் எடுத்துன்னு இருக்கிறான். இப்பதான் அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி பிச்சு போட்டு உடைக்க பாவம் எமோஷனல் சப்போர்ட்டுக்கு இருந்து அவனுக்கு எமோஷனல் சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆள் வேணுங்கிற அளவுக்கு ஆயிருக்கு. மாத்திரை பிரிக்கிற சத்தத்தை அவன் காதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா அப்புறம் ஒரு பயம் இருக்குமா இல்ல? பழசெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டதெல்லாம் ஞாபகம் வரும்ல. நான் தான் நேற்று நைட்டு ஓடி போனேன், அது அந்த பக்கம் போனேன், ஒன்றும் சரிப்பட்டு வரல, எல்லாம் தொருத்தி கிடைக்கிறானுங்க. இங்கே வந்துடுற மறுபடியும் நல்லா அழகா இருக்குமேன்ட்டு டோனட் மண்டையை மாட்டி விட்டோம். அழகா போட்டோ எடுக்கிறதுக்குள்ள தூங்க போயிட்டாங்க அவன். மனுஷங்க நம்மளுக்கே இவ்வளவு பிரச்சனை இருந்தா பூனை அவனுங்கெல்லாம் உலகத்தை பாதுகாக்கிறதே அவனுக்கு தான் நினைச்சுக்கிறானுங்க. அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். நேத்து நைட்டு ஃபயர் ஹைட்ரன்ட் அவன் கனவுல கை காலெல்லாம் முளைச்சு போட்டு குத்துன்னு குத்துற மாதிரி வந்திருக்குது. அந்த கடுப்பு மொத்தத்தையும் கொண்டு வந்து காலையில காமிக்கிறார். ஹலோ, கொட்டாவுல இருக்கிற ஆட்டுக்குட்டியாரு தூக்கிட்டு போய் போட்டுடலாமா உங்கள? எப்ப பாரு ஓரமாலாம் நின்று போராட்டம் நம்ம கண்டுக்க மாட்டோம்னு நடு ரோட்ல அந்த கோடுக்கு பக்கத்துல தான் உட்காந்து படுத்துன்னு இது பண்றானு. ஒரு சிங்கன்னு கூட பார்க்காம என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை. அந்த ஒரே ஒரு பருகுக்காக என்ன எவ்வளவு பொறுமையை கையாள வேண்டியது இருக்குது தெரியுமா? நல்லா நான் பாட்டு செவனேன்னு தூங்கினுக்கிறேன். பைபாஸ் ஓட்ட பைபாஸ் ரோட்ல என்ன கூட்டு போயிட்டு வரானுங்க. சார் உங்க வீடு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குதுங்க, பட்ஜெட் எவ்வளவு ஆச்சு கட்டுறதுக்கு? ஓனர் அடியில பதுக்கி வச்சிருக்கிறேன், அவர்கிட்ட கேளுங்க. நம்ம பொருள் அன்பாக்சிங் பண்ண அவனுக்கு நான் வந்துச்சு, அது அவனோட சாப்பாடு தலைவரே. ஸ்டாச்சுவா இருக்கிற மாதிரி நடிக்க தான் சொன்னான், அவன் தத்ரூபமா சிலையாவே மாறிட்டான். கார் பார்க்கிங் பண்ற இடத்துல எத்தனை இந்த ஜேசிபி நிப்பாட்டிட்டு போயிருக்காங்களே, இவங்களுக்கு எல்லாம் அறிவுன்னு தானே இருக்குதா இல்லையா? ஒரு லேப் நாய்க்கு தரக்கூடாத ஒரு வேலைனா அது இதுதாங்க. முதுமலை சாப்பாடு போட்டு அவனால ஊர்ல கூட முடியாது. அவர் அப்படிதாங்க, சந்தோஷமா இருந்தாருன்னா 2 கால் ஆஃப்லைன் மோடுக்கு போயிடும். ஏன்டா வீட்டுக்கு வந்து 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஓனர் பக்கத்துல உட்கார்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வருதுன்னா அதை யாரு கொடுக்கறது? யாரு? எங்க சொந்தக்காரங்களையா? எலும்பு தனியா சாத தனியா பிரிச்சு சாப்பிடுவீங்களா? ஐயோ, அப்ப நான் உள்ள இருக்கதே நல்லதுதான் போலயே. கொஞ்ச நேரம் சும்மா ஊன் நல்லதுக்கு தான் அந்த டாக்டர் சொன்னாங்க, ஊசி போட்டாங்கன்றதுக்காக நீ திட்டிகிட்டே இருக்கிறவரு. அது மழை வெயில்னு கொஞ்சம் மாத்தி மாத்தி வருதுல்ல, எல்லாருக்குமே தொண்டை கட்டி சளி பிடிக்கதாங்க செய்யுது. மாத்திரை எடுத்துங்க. அவர் பூனையா நடந்து போக மாட்டாரு, மாடியில இருந்து ரசம் ஊத்துற மாதிரி வழிக்கின்னு போவார். என் மேல யாரும் கை வைக்கிற வேலை வச்சு கை வைக்காதங்கிற முகஞ்சு பிசி பட்டில் அமுக்கிற மாதிரி அழுத்திட்டு போகுது. மனுஷங்க கூட அவ்வளவு சூப்பரா விளையாட மாட்டாங்க, அவனுக்கு யாரு ட்ரைனிங் கொடுத்ததுன்னு தெரியல. அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க, அதான பூனைங்களோட நேஷனல் அந்தமே அதுதானே. அங்க நடைய பாருங்க, உலக அழகிலாம் தோத்துட்டு போயிருவாங்க.